அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு, அத்தியாயம் 3. விபத்துக்கள். இந்த கட்டத்திலிருந்து போய்கொண்டிருந்த சம்பாஷணை புது அரிதாரம் பூசிக்கொண்டது. இதுவரை பாயிரோ அந்த பொண்ணுக்கு எதிரும் புதிருமாகவே பேசி வந்தனர். ஒருவர் பேசியதை மற்றவர் உள்வாங்கிக் கொள்ளாத அளவுக்கு அவர்கள் இருவருக்கும் இடையே உருவாகியிருந்த நீண்ட தலைமுறை இடைவேளி இணைக்க முடியாத பிளவை உண்டு பண்ணிருந்தது. பாயிரோவுடைய கீர்த்தியும் புகழும் அவளுக்கு எவ்வகையிலும் அர்த்தமாகவில்லை. அந்தந்த காலகட்டங்களில் யார் புகழோடு பேசப்படுகிறார்களோ அவர்களை பற்றி மட்டுமே அறிந்திருந்த நுனிப்புள் தலைமுறையை சேர்ந்த நிக்குக்கு துப்பறியும் நிபுணனான அவனுடைய எச்சரிக்கைகள் எதுவும் எடுபடவில்லை. அவளை பொறுத்த மட்டில் பாயிரோதான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கழுத்தறுக்கும் ஒரு கோமாளி முதியவன். அவளுடைய இந்த நிலைப்பாடு அவனை உலுக்கியே விட்டது. குறிப்பாக அவனுடைய செருக்கு அவதிக்குள்ளானது. ஹெர்குல் பாயிரோ என்றால் உலகின் எந்த மூலைக்கும் தெரியும் என்பது அவனுடைய விடாபிடியான கொள்கை. இங்கு அப்படியெல்லாம் எதுவும் தெரியாத ஒருத்தி அவனுக்கு நல்லாவே வேணும் என நினைப்பதை என்னால் தவிர்க்க முடியாவிட்டாலும் இப்பொழுது கையில் உள்ள விஷயத்தை நினைக்கும் போது அந்த பெண் செய்வது அவ்வளவு உசிதமா படவில்லை. இந்த நிலையில பிஸ்டல் காணாமல் போன செய்தி கண்டுபிடிக்கப்பட்டதும் விஷயம் ஒரு புது கோணத்தில் பார்க்கப்பட்டது. இதனை இதுவரை செய்தது போல ஒரு வியப்பூட்டும் ஜோக்காய் பார்ப்பதிலிருந்து நிக் கொஞ்சமாய் விலகினாள். இன்னும் கூட பேசப்பட்டு கொண்டிருந்ததை அவள் ஒரு கனமற்ற நிகழ்வாய்தான் கருதினாள். ஏனென்றால் நடக்கும் எதையுமே அப்படி கனமற்று எடுத்துக்கொள்வதுதான் அவளது குணமாக இருந்தது. ஆயினும் குறித்து கொள்ளும்படியான ஒரு குணமாற்றமும் அவளிடம் விளைந்திருந்தது. திரும்பி வந்தவள் அங்கிருந்த ஒரு நாற்காலியின் பிடியில் புருவ முடிச்சுகளோடு ஆழ சிந்தித்தவாறு அமைந்தாள். இது எங்கேயோ இடிக்குது என்றால் அதே சிந்தனையுடன் பாயிரோ ஒரு சுற்று சுற்றாய் என்னை நோக்கி திரும்பினான். உனக்கு இப்ப ஞாபகம் வருதா எஸ்டிங்ஸ்? எனக்குள் திடீர்னு ஒரு சிறு யூகம்னு சொன்னேனே அது என்றான் பரபரப்பாய். ஆமா, அது என்னோட அந்த சின்ன யூகம் கரெக்ட் தான். ஹோட்டல் தோட்டத்துல துப்பாக்கியால சுடப்பட்ட நிலையில மேடம் கண்டெடுக்கப்பட்டிருந்தா என்னவாகிருக்கும்? அப்படி கொலையாகி பிரேதமான ஒரு நிலையில சில மணி நேரங்கள் வரை அவங்கள யாருமே கவனிச்சிருக்கவே முடியாது. அப்படியோ இப்படியுமா சில பேர் நடந்துகிட்டே இருந்தாலும் உடனடியா யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. மேலும் அவங்க கைக்கு அருகாமையில கையிலிருந்து நழுவிய நிலையில் அவங்களுடைய சொந்த துப்பாக்கி. சந்தேகத்துக்கிடமின்றி வேலைக்காரி எலேன் அதை அடையாளம் காட்டிடுவா. ஏதோ மனக்கவலை, துக்கமின்மை, தாளா இழப்பு, மரண பயம் போன்ற ஏதாவது காரணங்கள் சுழலும். நிக் இருப்பு கொள்ளாமல் நெளிந்தாள். நீங்க சொல்வதிலும் அர்த்தம் இருக்கு என்றாள். எனக்கு மரணம் பற்றிய பயம் இருந்தது. நான் நரம்பு அதிர்விலேயே இருக்கேன்னு கூட பலர் சொல்வதுண்டு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் காரணங்கள் சூழலாம். தற்கொலைன்னு ஒரு தீர்ப்பு வரும். வேறு யாருடைய கைரேகைகளும் இல்லாமல் மேடமுடைய பிஸ்டலில் வசதியா பதிஞ்சிருக்கும் அவங்களுடைய விரல் பதிவுகளே இதுக்கு சாதகமான சாட்சி தரும். ஹோ, எத்தனை சுலபமா வழக்கு முடிஞ்சிடுது! எத்தனை கொடூரமான கூத்து என்றாள் நிக். ஆனால் இம்முறை பழைய மாதிரியான கேலி அவள் குரலில் இல்லாததை கண்டு மகிழ்ந்தேன். அவளுக்கு இப்போதாவது புரிகின்றதே என அங்கீகரித்து கொண்ட பாயிரோ, கவனிங்க மேடம், இனி மறுபடியும் இது போல ஒன்னு அரங்கேறிடக் கூடாது என்றான். எஸ், 5வது தடவை சக்சஸ் கிடைச்சிடலாம். அப்ப உடனடியா இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுங்க, முணுமுணுப்பாய் குறிப்பிட்டாள் நிக். சிச்சி,
நானும் என் நண்பனும் இருக்கோம். அதையெல்லாம் முன்கூட்டியே முறியடிச்சு வெற்றி கொள்ள. என்னையும் அவன் சேர்த்து கொண்டு குறிப்பிட்டதில் நான் குதூகலமானேன். என் இருப்பினை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் வழக்கம் அவனுக்கு உண்டு. ஆமாம் என இடை புகுந்தேன் நான். நீங்க படபடப்பாக வேண்டாம் மிஸ் பக்லி, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். எத்தனை அற்புதமானவங்க நீங்க என்றாள் அவள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முழு சமாச்சாரமும் ஆச்சரியமா இருக்கு, மேலும் ரொம்ப த்ரில்லிங். இந்த நிலையில அவள் அவளுடைய வழக்கப்படி நடப்பதில் ஒற்றுதலே அற்று தெரிந்தாலும் அவளுடைய கண்கள், ஆமாம், அவை கலங்கி போயிருப்பது எனக்கு தெரிந்தது. இப்போ முதல் வேலையா செய்ய வேண்டியது என்ற பாய்ரோ குறிப்பிட்டான். கலந்தாலோசிக்கணும். உட்கார்ந்து கொண்ட அவன் நேசமான பார்வையை அவளை நோக்கி வீசினான். முதல்ல வழக்கமா கேட்கப்படும் ஆரம்ப கேள்வி, மேடம், உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? தன்னிச்சையாய் மறுப்பாய் தலையசைத்தாள் நிக். அப்படி எதுவும் இருப்பதா எனக்கு தெரியல என்றாள் அவள். ஹோ, அப்ப அந்த சாத்திய கூறினை நாம ஒதுக்கிடுவோம். அடுத்து சினிமாவிலும் டிடெக்டிவ் நாவலிலும் கேட்கப்படும் கேள்விக்கு போவோம். உங்க மரணத்தால அதிகம் லாபம் யாருக்கு போகும் மேடம்? அப்படி எதுவும் எனக்கு தெரியல என்றாள் அவள். அதனாலதான் நடக்கும் இத்தனையும் எனக்கு செமத்தியான ஒரு முட்டாள்தனமா தெரியுது. உளுத்து கொட்டும் இது ஒண்ணு இருக்கே, இதுவும் கூரையெல்லாம் சிதிலம் அடைஞ்சு போய் ஒழுகிக்கிட்டு, மேலும் இதையும் கடைசி செங்கல் வரைக்கும் அடகு வச்சாச்சு. இது அடகு வைக்கப்பட்டிருக்கா? ஆமா, இத நான் அடகு வைக்க வேண்டி வந்தது. 2 மரண கடமைகள் வந்தன, ஒன்னை தொடர்ந்து மற்றொன்று அடுத்தடுத்து. முதல்ல என் தாத்தா போனார் 6 வருஷத்துக்கு முன்னாடி. பின்னாடியே என் சகோதரன். என் பண சம்பந்தப்பட்ட அத்தனை வசதிகளையும் இந்த 2 இழப்புகளும் மூடி போட்டு மூடின. உங்க அப்பா போரிலிருந்து வந்த அவர் நிமோனியா தாக்கப்பட்டு 1919 இறந்துட்டார். நான் சின்ன குழந்தையா இருந்த போதே அம்மா தவறிட்டாங்க. இங்க என் தாத்தா கூட நான் வாழ்ந்து வந்தேன். தாத்தாவோட அப்பாவால ஒத்து போக முடியல. அதனால என்னை இங்கேயே விட்டுட்டு தன் சொந்த கணக்குல ஊரா சுத்தி வருவது அவருக்கு விடுதலையா பட்டது. கெரால்டு, இவன் என் சகோதரன். இவனும் தாத்தாவோட ஒத்து போகல. நானும் ஒரு பையனா இருந்திருந்தா அந்த கிழவனோட ஒத்து போயிருக்க மாட்டேன் என்பது மட்டும் நிச்சயம். பெண்ணா இருந்ததால பொழைச்சேன். அவரோட ஆரம்ப கால குண அதிசயத்தின் ஒரு சில்லு நான் என்று அடிக்கடி சொல்லி மகிழ்ந்த தாத்தா அவரை போலவே நானும் கலகலவென்னும் ஒரு ஆன்மாவா இருப்பதை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்பொழுது அவள் சிரித்து கொண்டாள். அவர் யாராலும் அவ்வளவு சீக்கிரத்துல அங்கீகரிக்க முடியாத ஒரு கிழட்டு முரணன் என்பது என் கணிப்பு. ஆனா அதே சமயம் அபரிதமான அதிர்ஷ்டக்காரர். அவர் எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும் என்றொரு பழமொழி இங்கு உலாவியதுண்டு. அவர் ஒரு சூதாடி, வெற்றிகரமான சூதாடி. ஆனா சேர்த்த அத்தனையும் சூதாடியே விட்ட சூதாடியும் கூட. அவர் மறைந்த போது இந்த வீடும் நிலமும் தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர் போன போது எனக்கு வயசு 16, கெரால்டுக்கு 22. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டார் வண்டி விபத்துல கெரால்டு இறந்து விட இந்த இடம் எனக்கு வந்து சேர்ந்தது. உங்களுக்கு அப்புறமா மேடம் யார் உங்களுக்கு அடுத்து வரும் உடனடி வாரிசு? சார்லஸ், உறவுக்கார பையன். சார்லஸ் வைஸ் முழு பெயர். இங்கேதான் வக்கீலா இருக்கான். ரொம்ப நல்லவன், நம்பகமானவன். ஆனா டல் பேர் வழி. எனக்கு நல்லா அறிவுரை தருவான். என் ஊதாரித்தனமான சில விஷயங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் ஜீவன். உங்க சம்பந்தமான விவரங்களுக்கு அவர் உதவுவாரா? வெல், ஆமா, ஒருத்தர் கூடவே உதவ வேண்டிய அளவுக்கு கூட நிறைய விவகாரங்கள் கிடையாது.
இதை அடகு வைக்க ஏற்பாடு செஞ்சு தந்தான். வாடகைக்கு ஆள் கிடைக்க உதவினான். வாடகை, அதை பத்தி நான் கேட்கணும்னு இருந்தேன். இது வாடகைக்கு விடப்பட்டிருக்கா? ஆமா, சில ஆஸ்திரேலியக்காரர்களுக்கு. கிராஃப்ட் என்பது அவங்க குடும்ப பெயர். ரொம்ப ஒட்டிக்க ஒட்டிக்க பழகுவாங்க தெரியுமா? வர்ணிக்க முடியாத அளவுக்கு கனிவானவங்க. இளம் பட்டாணி வாங்கிட்டு வருவாங்க, நான் குறிக்க காய் கனி வாங்கி தருவாங்க. இது போல நிறைய. இப்படி தோட்டத்தை நான் கந்தர்வ கோலமா போட்டு வச்சிருப்பத பார்த்து முதல்ல அதிர்ந்து போயிட்டாங்க. அன்பு தொல்லையாலேயே என்ன அவங்க இம்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஆள், உஃப், தொல்லை தாங்கல. அவ உடைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கா. பாவம், ஒத்துழைக்காத உடம்பு. எப்ப பாரு சோஃபாலேயே படுத்துக்கிட்டு எப்படியோ ஓடிட்டோம். வாடகைய சரியா தந்துடுங்க, இது பெரிய விஷயம் இல்ல. எத்தனை நாளா அவங்க இங்க இருக்காங்க? இருக்கும், ஒரு 6 மாசம். சரி, இவர் உங்க அப்பா பக்கத்து உறவா அல்லது அம்மா பக்கத்து உறவா? அம்மா. அம்மா பெயர் ஆமி பைஸ். ஹோ, இவரை தவிர வேற உறவுகள் ஏதாவது இருக்கா? தூரத்து பக்லே பரம்பரை உறவுகள் இருக்கு, யாக் டீஷர்ட் பகுதியில. வேற நாதியே கிடையாதா? நோ, தனிமை தனிமை. நிக் அவனை பார்த்து பிடித்தாள். தனிமை? என்ன கோமாளித்தனமான எண்ணம்! நான் இங்கே வந்து ரொம்ப நாளெல்லாம் தங்குவது கிடையாது தெரியுமா? நான் வாடிக்கையா லண்டன்ல தான் இருப்பேன். உறவுகள் மிக சிக்கலான ஒன்று, நெருங்க விடா. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்குதுங்க. அதுங்க சொந்த கால்ல நிற்பதுல தான் த்ரில்லே இருக்கு. நீங்க ரொம்ப நவீனமான மாடர்ன் பொண்ணு போல தெரியுது. இப்ப உங்க வீட்டை கவனிச்சுக்கிறவளை பத்தி? மாடர்ன் கேட்கவே எவ்வளவு இனிமையா இருக்கு. ஓகே, என் வீட்டை கவனிச்சுக்கிறவ எல்லன். அவ புருஷன் ஏறக்குறைய ஒரு தோட்டக்காரன் போல. ரொம்ப ஒழுங்கெல்லாம் கிடையாது. 2 பேருக்கும் சேர்த்து கம்மியா தான் பணம் தரேன். இதுக்கு காரணம் உண்டு. அவங்க பிள்ளைய இங்கே வச்சிக்க அனுமதி தந்திருக்கேன். அதனால நான் இங்க வந்து தங்கினேன்னா எனக்காக எல்லாத்தையும் எல்லன் பண்ணிடுவா. பார்ட்டின்னு ஏதாவது இங்க ஏற்பாடு பண்ணினேன்னா 2 பேரும் யார் யாரு என்னென்ன பண்ணணும்னு பிரிச்சுப்போம், உதவி செஞ்சுப்போம். திங்கட்கிழமை ஒரு பார்ட்டி தரேன் தெரியுமா? திங்கட்கிழமை? ஹோ, இன்னைக்கு சனி. இப்ப உங்க நண்பர்கள் பற்றி மிஸ். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டீங்களே, அவங்க? ஓகே, ஃப்ரெடி ரைஸ், அந்த வெள்ளை சதை பொண்ணு. அவ என்னோட அற்புதமான தோழி. ஆனா வாழ்க்கையில பாவம் திண்டாடி போனவ. பிசாசு ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டா. குடி, கும்மாளம், நாய்ப்பய, ஒரு புரிஞ்சிக்க முடியாத கெட்ட மூட்டை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை விட்டு அவ விலகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இருந்தே எங்க எல்லாமோ சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அவங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி ஜிம் லாசர்ஸுடன் அவ இணைஞ்சிடணும்னு என்பது என்னுடைய பிரார்த்தனையே. லாசர்ஸ்? ஹார்ட் டீலர்? ஆமா, ஜிம் ஒரே பையன், பணத்துல மிதக்கிறான். அவனோட காரை நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்களே கூச்சப்படுற அளவுக்கு மரியாதை தெரிஞ்ச பையன். அவ்வளவு பணிவா நடந்துப்பான். ஃப்ரெடி மேல பக்தியா கிடக்கான். எங்க போனாலும் 2ம் ஒன்னாவே போகுதுங்க. மெஜஸ்டிக் ஹோட்டல்ல வார இறுதிக்காக வந்து தங்கியிருக்காங்க. எனக்காக திங்கட்கிழமை இங்க வராங்க. மிஸ்ஸஸ் ரைஸுடைய கணவர்? அந்த பிசாசா? ஓ, அவனை எல்லாரும் கழட்டி விட்டாச்சு. அவன் எங்க கிடக்கான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. இதுதான் ஃப்ரெட்டிய இம்சை பண்ணுது. எங்க இருக்கானே தெரியாத ஒருத்தனை உங்களால டைவர்ஸ் பண்ண முடியாதுல்ல? பாவம் அவ என்றாள் நிக் வாட்டமாய். துர்திருஷ்டசாலி. பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் தான் அவனை அப்படி பிடிச்சு போச்சு அவளுக்கு. அவன்கிட்டயே தன்னை ஒப்படைச்சா. அவனுக்கும் அவன் மேல இஷ்டம்னா அப்புறம்தான். ஜஸ்ட் சாயங்காலம் டிஃபன் வாங்கி தர ஒரு பொண்ணை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக கூட அவன் கையில தம்பொடி கிடையாதுங்கிறது தெரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் முடிவு. தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டார் ரைஸ்.
கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஓடினவன் தான். அவனை பத்தி ஒரு தகவல் இல்ல. பிச்சைக்கார பையன், இப்படிதான் சொல்வேன் அவனை. இப்படியுமா என ஆச்சரியமானேன் நான். என் நண்பன் ஏஸ்டிங்ஸுக்கு அதிர்ச்சி என்று குறிப்பிட்டான் பைரோ. நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். அவன் இன்னைக்கு தேதியில உங்க பட்டியல்ல கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவன் திரும்பி வரலாம் இல்லையா? இதுக்கெல்லாம் போய் ஷாக் ஆவறதுல அர்த்தம் கிடையாது சார் என்றால் கண்ணகல. இப்படிப்பட்ட பிரகஸ்பதிகளும் இருக்காங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் தான். ஆனா நாய்ப்பைய பணத்தை சுருட்ட போட்ட மகா மட்டமான திட்டம் இது. பாவப்பட்ட ரைஸ் தான் அந்த சமயத்துல எங்கே போவது எங்கே அண்டுவதுன்னே தெரியாம துடியா துடிச்சு போனான். ஆமா, பாராட்டும்படியான விஷயமா இது. சரி, உங்களோட அந்த மற்றொரு நண்பன் மேடம், கமாண்டர் சேலஞ்சர் சார்ஜ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கடைசி 5 வருஷமா திக்கான பழக்கம்னு சொல்வேன். நல்ல பட்டாளத்தான் சார்ஜ். அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்பப்போ அவன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். விடிய காலையில கண் முழிச்சதும் இல்ல 2 கிளாஸ் அடிச்சதும். ஆனா நீங்க அசையா கல்லா இருக்கீங்க போல. சார்ஜால என்ன பலன் இருக்கு? நானும் அவனும் ஒருத்தர் கட்டிக்கிட்டு என்ன ஆயிட போகுது? 2 பேருக்குமே இணைச்சி போடும் எந்த ஒற்றுமையும் கிடையாது. ஒருத்தன் சார்ஜரோட கொஞ்சம் நேரம் இருந்தாலே அசாத்திய போர் ஆயிடுவான். இன்னைக்கு தேதியில அவனுக்கு வயசு 40 தொட போகுது. இந்த குறிப்பு என்னை லேசா நெளிய வைத்தது. அவனுக்கும் வயசு ரொம்ப அதிகம் அதான் என என் நெளிச்சலை சுட்டி காட்டிய பைரோ, என்னை பற்றி கவலை வேண்டாம் என்றான். நான் உங்க தாத்தா தெரியுது, அதனால இனி வாங்க வேணாம், வா போதும். புன்னகைத்தபடி சொல்லு நிக் என உடனடியாய் மாறிக்கொண்ட பைரோ, அந்த விபத்துகளை பற்றி இன்னும் விவரமா சொல்லு. உதாரணத்துக்கு விழுந்த அந்த படம், அதை மறுபடியும் மாட்டிட்டேன் புது கயிறால. வேணும்னா வந்து நீங்களே பாருங்களேன். அமர்ந்திருந்த அறையை விட்டு எழுந்து முன்னால் வழிகாட்டி கொண்டு அவள் போக நாங்கள் தொடர்ந்தோம். உரையாடலில் இடம்பெற்றிருந்த ஓவியம் ஒரு ஆயில் பெயிண்டிங் வகை. கனமான சட்டம் போடப்பட்டிருந்தது. அது கட்டிலின் தலைமாட்டுக்கு மேல வெகு சரியாய் தொங்கிக் கொண்டிருந்தது. உங்க அனுமதியோட மேடம் என்ற முணுமுணுப்போடு பூட்ஸை கழற்றிவிட்டு கட்டிலில் ஏறினான் பைரோ. சட்டம் போடப்பட்டிருந்த படத்தையும் அதன் கயிற்றனையும் பரீட்சித்த அவன் ஒட்டுமொத்த கணத்தையும் தோராயமாய் கணித்தான். ஒரு ராஜாங்க மேட்டுமையோடு இறங்கினான். இத்தனை கனமான படம் தலையில் விழுந்ததுன்னா என்ன ஆறுது? முன்னாடி இது கட்டப்பட்டிருந்த கயிறு மேடம் நிக், இதை போன்ற கம்பி கயிறா? ஆமா, ஆனா இந்த அளவுக்கு கனமான கம்பி கிடையாது. அது இந்த தடவை தடிமனான கயிறா பார்த்து கட்டினேன். உங்க முன் ஜாக்கிரதை விளங்குது. அது பீந்த இடத்தை நீங்க பார்த்தீங்களா? கயிறின் அருந்த பகுதி உராய்வுல தேய்ந்தார் மாதிரி இருந்ததா? பார்த்திருக்கலாம், ஆனா அதுல குறிப்பா எதையும் எதிர்பார்த்து பார்க்கல. அதுல அப்படி நான் என்னத்தை எதிர்பார்த்திருக்க முடியும்? அதுவும் சரிதான், அருந்த கயிறுல நீங்க எதை எதிர்பார்ப்பது? இருந்தாலும் அந்த துண்டு கயிறை நான் பார்த்தா நலம். வீட்டுல எங்கேயாவது அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? படத்திலேதான் அது இருந்தது. புது கயிறை மாத்தின ஆளு அதை எடுத்து எரிஞ்சிருக்கணும். அதை நான் பார்த்திருக்கணும். அது ஒரு விபத்தா நடந்து ஒண்ணுன்னு இன்னுமா நீங்க கருதல? நிச்சயமா அது வேற எதுவாகவும் இருக்காது சார். அது ஒரு விபத்தாவே இருக்கலாம், அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க காரோட பிரேக்குக்கு நிகழ்ந்துள்ள பழுது அது நிச்சயமா விபத்து கிடையாது. அப்புறம் மலை உச்சியிலிருந்து நழுவி விழுந்த பெருங்கல், அந்த விபத்து நடந்த இடத்தையும் நான் என் கண்ணால பார்த்துட விரும்புறேன். எங்களை வெளியே தோட்டத்துக்கு பக்கம் அழைத்து போன நிக்
அப்படியே மலை உச்சிக்கு இட்டு சென்றாள். பாறையிலிருந்து கரடு முரடான பாதை ஒன்று கீழிறங்கியது. நிக் எங்கு விபத்து நடந்தது என்பதை விளக்கி கூறும்போது சிந்தனையாய் ஆமோதித்து தலையாட்டி கொண்டே இருந்த பாய்ரோ பின் கேட்டான், தோட்டத்துக்கு போக எத்தனை வழிகள் இருக்கு மேடம்? முன்பக்கம் வழி இருக்கு, வியாபாரிகளுக்கு என்று தனியா ஒரு வழி இருக்கு. அதோ அந்த பாதையில பாதி வழி போனா அந்த கேட் இருக்கு. இங்க இந்த உச்சியின் பக்கத்திலேயே ஒரு கேட் இருக்கு. இதுல வெளியேறினா உடனேயே கோணல் மாணலான ஒரு பாதை கிடைக்கும். அந்த பீச்சில இருந்து மெஜஸ்டிக் ஹோட்டல் போக உதவும் பாதை அது. இதெல்லாம் தவிர வேலி ஓரத்துல ஒரு சின்ன இடுக்கு பாதை உண்டு. மெஜஸ்டிக் தோட்டத்துக்கு கொண்டு போய் விடும் அந்த பாதை. அந்த வழியில தான் நான் இன்னைக்கு காலையில கூட போனேன். மெஜஸ்டிக் தோட்டத்துக்கு வழியா போவதுதான் டவுனுக்கு போக உள்ள ஒரே சுருக்கு வழி. உங்க அந்த தோட்டக்காரன் அவன் வழக்கமா எங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான்? அடுக்கலையை ஒட்டிருக்கும் பெரிய தோட்டத்துலதான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். தோட்ட ஜாமான்களை போட்டு வைக்கிற குடிசையில உட்கார்ந்துகிட்டு ஏதாவது கத்திரி கித்திரியை கூர் பண்ணி பண்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பான். அது வீட்டை சுற்றி வந்தா மறுபக்கத்திலையா? அப்போ யாரு வேணும்னாலும் வீட்டோட இந்த பக்கம் இங்கே வந்து பெருங்குண்டை கூட வச்சு செட் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஈ காக்கா கவனிக்காம. சட்டென்று ஒரு திடீர் நடுக்கத்தை காட்டினாள் நிக். நீங்க நீங்க அப்படிதான் நிச்சயமா நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா கேட்டாள். நோ, என்னால அப்படி நம்பவே முடியல. அப்படி நினைப்பதே கூட முழு அற்பத்தனமா தெரியுது எனக்கு. தனது பாக்கெட்டில் இருந்த மறுபடியும் அதே புல்லட்டை வெளியில் எடுத்து அதை பார்த்தான் பாய்ரோ. இது அற்பத்தனமான விஷயம் கிடையாதே மிஸ் நிக் என்றான் மிருதுவாய். அவன் ஒரு முழு பைத்தியக்காரனாகத்தான் இருக்க முடியும். இருக்கக்கூடும். நீங்க சொல்வது இரவு சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து விவாதிக்க ஏற்ற நல்ல ஒரு தலைப்பு. எல்லா கொலைகாரர்களும் பைத்தியக்காரர்களா? அவர்களுடைய மூளையில் சிந்திக்கும் சாம்பல் நிற செல்களோட ஆக்கத்தில் பிழைத்திருக்கலாம். ஆமாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆராய்ச்சி எல்லாம் ஒரு டாக்டருக்கான சரக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ண வேற சரக்கு இருக்கு. ஒன்னும் தெரியாத பலியாடை பற்றி நான் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கே தவிர குற்றவாளியை பற்றி அல்ல என் கவனம். இறையின் மீது, கொலைகாரனின் மீது அல்ல. ஆக நான் இப்போ முழுக்க கவனிப்பது உங்களை, டியர் மேடம், முகம் தெரியாத உங்க கொலையாளியை அல்ல. நீங்க இளையவர், அழகியவர். சூரியனின் சுந்தர வெளிச்சத்தில் உலகமே பூரித்து போயுள்ளது. அதை நீங்க அனுபவிக்கணும். மேலும் அன்பும் காதலும் வாழ்க்கையும் உங்களுக்கு முன்னாடி விரிஞ்சு கிடக்கு. ஓகே, உங்க நண்பர்களை பற்றி சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ரைஸ் மற்றும் மிஸ்டர் லாசரஸ் இங்கே அவங்க வந்திருக்காங்க இல்லையா? எத்தனை நாட்கள்? இந்த பகுதிக்கு புதன்கிழமை வந்தால் ஃப்ரெடரி. டெவாஸ்டாக் பகுதி இருக்கு இல்லையா, அங்க சில நண்பர்களோடு ஓரிரு இரவுகள் தங்கிட்டு நேத்திக்கு இங்க வந்தா. ஜிம் ஏதோ டூர்ல சுத்திக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கமாண்டர் சேலஞ்சர், அவர் டேவேன் போட்ல இருக்கார். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அவரோட காரை எடுத்துக்கிட்டு வந்துடுவார். முக்காவாசி வார இறுதியில தான் வருவார். பாய்ரோ ஒப்புதலாய் தலையசைத்தான். நாங்கள் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தோம். அமைதியே நிலவியது. ஆனால் திடுமென அவன் கேட்டான், நீங்க அதிகம் நம்புற மாதிரியான நண்பர் உங்களுக்கு உண்டா மேடம்? ஃப்ரெடி இருக்கா. மிஸ்ஸஸ் ரைஸ் தவிர? சட்டுன்னு தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா உங்க கூட தங்க ஒரு நண்பரை நீங்க உங்களோட வச்சுக்கணும்னு நான் விரும்புறேன் உடனடியாக. ஹோ! சுத்தமாய் வீழ்த்தப்பட்டவளாய் தோன்றினாள் நிக்.
அவள் சில நொடிகள் அமைதியாகி போனாள் சிந்தனையில். பிறகு சற்று சந்தேகமாய் அவள் சொன்னாள், மேக்கி இருக்கா, அவளை கூப்பிடுக்கலான்னு நினைக்கிறேன். யார் அந்த மேக்கி? யார்க் டிஷர்ட் பகுதியில சில உறவுங்க இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வகை. பெரிய குடும்பம், மதபோதகர் தொழில். என் வயசு அவளுக்கு. கோடை காலத்துல எப்படியாவது ஒரு தடவை அவளை நான் கூட்டிட்டு வந்து தங்க வச்சுப்பேன். அவளை வச்சுக்கிட்டு அப்படி ஒன்னும் ஆட்டமும் பாட்டமுமா கொண்டாடிட முடியாது. சுத்த கட்டுப்பட்டி, ஃபேஷனே தெரியாத பொண்ணு. அவளை இந்த வருஷம் தவிர்த்துடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பண்ணிடாதீங்க மேடம். உங்க அந்த உறவுக்கார பொண்ணுதான் பாராட்டும் அளவுக்கு உதவ போறா. நான் என் மண்டையில வச்சிருந்த பொண்ணு மாதிரி ஜஸ்ட் அப்படியே இருக்காவ. அப்ப சரி என்றாள் நிக் ஒரு பெருமூச்சுடன். அவளுக்கு தகவல் அனுப்பிடுறேன். அவளை விட்டா வேற யார பிடிக்கிறதுன்னு இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் இப்படி அப்படின்னு நகர முடியாம வேலை. வேற எந்த வேலையும் அவளுக்கு இல்லைன்னா வேலையா வந்துடுவா. அது போகட்டும், அவ என்னத்த பண்ணுவான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவளும் உங்க அறையில உறங்க உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா? பண்ணிடலாம். அதை ஒரு வித்தியாசமான வேண்டுகோளா அவ எடுத்துக்க மாட்டாளே. ஹோ நோ, மேக்கி சிந்திக்கவே மாட்டா. வருவத எதிர்கொள்ளும் வகை. தூய கிறித்துவர்கள் நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் வாழ்க்கையை நடத்துவாங்க. ஓகே, திங்கட்கிழமை வந்து சேருன்னு அவளுக்கு ஒரு தந்தி அனுப்பிடுறேன். ஏன் நாளைக்கே வர சொல்லக்கூடாதா? ஞாயிற்றுக்கிழமையே வா. இங்க எனக்கு ஏதோ உயிர் போற நெருக்கடின்னு தவிச்சிடுவாவ. திங்கள் தான் சொல்வேன். அவகிட்டையும் என் தலைக்கு மேல தொங்குவதா நீங்க நம்புற பயங்கரத்தை சொல்ல போறீங்களா? அப்போ இன்னும் நீங்க இந்த விஷயத்த ஜோக்காலாம் கருதுறீங்களா? செம்ம நெஞ்சுரம் தான் போங்க. இப்படி லேசா எடுத்துக்கொள்வது பயத்தை தணிக்குது இல்லையா என்றாள் நிக். அவ சொன்ன விதத்திலிருந்து எதுவோ என்னை அறைந்தது. நான் அவளை ஆர்வமாய் பக்கவாட்டில் நோட்டமிட்டேன். எதுவோ ஒன்றை அவள் சொல்லாமல் விட்டுவிட்டாளோ என்றொரு எண்ணம் என்னுள் விளைந்தது. நாங்கள் வரவேற்பறைக்கு மீண்டும் வந்து சேர்ந்தோம். பாய்ரோ சோஃபா அடியில் இருந்த செய்தித்தாளில் விரல்களை மேயவிட்டுக் கொண்டிருந்தான். நீங்க இத படிப்பதுண்டா மேடம் என்றான் திடுதிப்பென்று. எது? ஜெயின்ட்லூ ஹெரால்டையா? முக்கியத்துவம் தந்து பாக்கறதெல்லாம் கிடையாது, சும்மா திருப்புவேன். அப்படியா? மேடம், நீங்க உயில் ஏதாவது தயார் பண்ணி வச்சதுண்டா? ஆமா, பண்ணினேன். 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆப்புக்கு முன்னாடி. ஆப்? ஆமா, ஆப் ஆபரேஷன். ஆப்பெண்டிசைட்டிஸ். யாரோ நான் உயில் எழுதியே ஆகணும்னு சொன்னாங்க. சோ செஞ்சேன். அது முக்கியம்னு நானும் நினைச்சேன். அந்த உயிலின் சாரம்சம்? கடைசி வீட்டை சார்லஸுக்கு விட்டு வைத்தேன். எனக்குன்னு எழுதி வைக்க ரொம்ப எதுவும் கிடையாது. இருப்பதை ஃப்ரெடிக்கு எழுதினேன். ஆனா வீட்டை நான் எழுதியிருந்தாலும் அதோட கூட அதன் அடகும் இல்ல சேர்ந்து போகுது. இதை நான் கவனிச்சிருக்கணும். தன்னிசையாய் தலையசைத்தான் பாய்ரோ. பிறகு, இப்போ நான் விடைபெறுகிறேன் மேடம், ஜாக்கிரதை என்றான். எது குறித்து கேட்டாள் நிக். நீங்க புத்திசாலி. உங்க கேள்வியும் சரிதான். ஆமா, எந்த திசையில நீங்க ஜாக்கிரதையா இருப்பது யாரால தான் சொல்ல முடியும். ஆனா நம்பிக்கை வைங்க மேடம், இன்னும் ஓரிரு நாட்கள்ல நான் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் விஷங்கள், குண்டுகள், துப்பாக்கிகள், மோட்டார் வாகன விபத்துக்கள், விஷம் தோய்ந்த அம்புகள், இவை குறித்தெல்லாம் நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நிக் வேடிக்கையாய் முடித்தாள். உங்களை நீங்களே முகமுடி போட்டு மறைச்சுகிற முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க நிக், ஆழ்ந்து குறிப்பிட்டான் பாய்ரோ. வாசற் கதவை அடைந்த போது தயங்கி நின்றான் அவன். மேடம் என்றழைத்த அவன், உங்க தாத்தாவோட படத்துக்கு ஜிம் லாசரஸ் எத்தனை கேட்டான்? 50 பவுண்டு. என்றான் பாய்ரோ.
மிகுந்த மரியாதையோடு அலமாரிக்கு மேலிருந்த மந்தமான முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஆனா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஓல்டு பாயோட படத்தை நான் விற்க விரும்பல. வேண்டாம் என்று சிந்தனை செய்தபடி சொன்னான் பாய்ரோ. வேண்டாம். அத்தியாயம் 3 முடிந்தது.